ஆம், அது எனது வேலைக்கு 6 மாதங்கள் கவலை அளித்தது. ஆனால் அவள் மெதுவாக மேம்படத் தொடங்கினாள். பின்னர் நாங்கள் அமைதியாகி அது மிகவும் நல்லதாக மாறியது என்று நினைக்கிறேன். நான் இப்போது உணர்வது அவள் என்னை என் செயல்களில் நல்ல உதவியாக இருக்கிறாள் என்பதால் அதிகம் மாறவில்லை. நான் யோசிக்கிறேன், அவளை மேம்பட்ட பிறகு நடப்பது குறித்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன். முதல் 6 மாதங்களில் எங்கள் வியாபாரத்தின் மீதான கவலை இருந்தது. டெவலப் மேம்பட்ட பிறகு நாங்கள் நமக்கும் நல்லா இருக்கிறோம். யாருக்காவது ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்றால் கைவிடாதே என்று சொல்வேன். அது சரியாகிவிடும். நீங்கள் கைவிடும்போது நீங்கள் கீழே போகுவீர்கள். ஆனால் அது என் ஆலோசனை, கைவிடாதே. என் கணவர் பக்கவாதம் அடைந்ததை அறிந்த பிறகு நான் மிகவும் கவலையுடன் இருந்தேன் மற்றும் மிகவும் மனச்சோர்வாகவும் இருந்தேன். மருத்துவமனைக்கு ஓடிச் சென்று வீடு திரும்பி வீட்டை பார்த்து கொள்வது மற்றும் அவர் முன்பு செய்த அனைத்தையும் செய்வது எனக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. அவர் முன்பு செய்த சில வேலைகளை நான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. தோட்டத்தை பராமரிப்பது மற்றும் கார்களை பராமரிக்க கொண்டு செல்வது போன்றவை. அந்த நேரத்தில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். எனக்கு என்னால் மட்டுமே உதவ முடிஞ்சது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்க்க வேண்டும், அவர் இறந்துவிடக்கூடும் என்று நான் மிகவும் பயந்தேன். பின்னர் நான் எப்போதும் தனியாக வீட்டிற்கு திரும்புவேன் மற்றும் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன். என் கணவர் பக்கவாதம் அடைந்ததை யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை, ஏனெனில் சீனர்கள் சில பழைய சொற்கள் மக்கள் ஏதாவது தீவிரமாக தவறு செய்திருந்தால் அவர்கள் பாதி உடல் அல்லது முழு உடல் ஊனமுற்று போகும் என்று கூறுவார்கள். நாம் முன்பு செய்த தீய செயல்கள் என்று. எனவே என் கணவர் பக்கவாதம் அடைந்து அவரது உடலின் பாதி ஊனமுற்று போனதை மற்றவர்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. நான் ஒரு பராமரிப்பாளராக நாங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்று ஆலோசனை கூற விரும்புகிறேன். பராமரிப்பாளராக நான் நினைக்கிறேன், பக்கவாதம் அடைந்தவரின் நிலை மற்றும் நிலையை நெருக்கமாக கண்காணிப்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. பராமரிப்பாளர்கள் அவர்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறார்கள். உண்மையில் குடும்பத்தில் ஒருவர் நோயுற்றால் அது முழு குடும்பத்தையும் மகிழ்ச்சியற்றதாக மாற்றுகிறது மற்றும் பராமரிப்பாளர்கள் தங்களை கவனிக்க வேண்டும், பக்கவாதம் அடைந்தவரை மட்டுமே கவனிக்காமல். நான் நினைக்கிறேன், குடும்பத்தின் ஆதரவு, ஒருவருக்கொருவர் உதவியது மற்றும் அனைத்து குழந்தைகளும் எனக்கு உதவினார்கள். நாங்கள் அனைவரும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இல்லை, ஆனால் அவளுடைய மனநிலை மாற்றங்கள் அது புரிந்து கொள்வது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பகவாதத்தை கடக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் பகவாதத்தை முந்தையதை விட சிறிது புரிந்து கொண்டால், நான் நினைக்கிறேன் நீங்கள் அவசர நிலை மற்றும் மனச்சோர்வு காலங்களை கடக்க முடியும். ஆம், மற்றும் நான் சொன்னது போல ஊக்குவிப்பின் மூலம் நேர்மறையான ஊக்குவிப்பு எதிர்மறையானதை விட. நான் உண்மையில் மன அழுத்தம் அடையவில்லை, ஏனெனில் நான் நேர்மறையாக இருக்க வேண்டும். அது என்னை பாதிக்கவில்லை, அது என் மனைவியை பாதித்தது. எனவே அவளின் நோய் என்னை பாதிக்க விட விரும்பவில்லை. நான் நேர்மறையாக இருப்பதால் அது அவளுக்கும் அவளின் மீளுருவாக்கத்தில் உதவும். என் மனைவியுடன் நான் கண்டுபிடித்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில நேரங்களில் நான் அவளை அவளின் எல்லைகளை அறிந்து அவளின் எல்லைகளை மீறுவதற்கு அவளை தள்ள வேண்டும். ஆனால் அவளின் எல்லைகளை மீறுவது எப்படி என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அவள் பக்கவாதம் அடைந்த போது அவளின் எல்லைகளை மீண்டும் முழுமையாக புரிந்து கொள்ள அவளை தள்ளுவது.
அவளுக்காக எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது அது உதவுகிறது. மற்றும் நான் குடும்பத்தினரையும் அதை செய்யாமல் இருக்க ஊக்குவித்தேன். ஏனெனில் நாம் குடும்பத்தினரையோ நண்பர்களையோ சந்திக்கும் போது அவர்கள் ஓ என்று சொல்வார்கள். அவர்கள் அவளை பார்த்து ஓ என்று சொல்வார்கள். ஓ, நீ அங்கே உட்கார்ந்து ஓய்வெடு, எதுவும் செய்யாதே என்று சொல்வார்கள். அது அவர்களின் மீள் உருவாக்கத்திற்கு உதவாததால் ஒருவர் செய்யக்கூடிய மிக மோசமான விஷயம். நாங்கள் வாழ்க்கையை எவ்வளவு சிறப்பாக முடிந்ததோ அவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தோம். எங்களால் முடிந்தவரை அனைவரிடமிருந்தும் ஆலோசனை பெற்றோம். வீட்டில் எப்படி மேலாண்மை செய்வது என்பதை கற்றுக்கொண்டோம். தொழில்நுட்ப சிகிச்சை நிச்சயமாக பெரிய பங்கு வகிக்கிறது. வீட்டில் மற்றும் படுக்கை அறையில் மற்றும் எங்கும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது என்பதை ஏற்க வேண்டியிருந்தது. பில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் 2 வாரங்கள் ஓய்வு பெறுவதற்கு உரிமை பெற்றுள்ளார். ஆரம்பத்தில் எனக்கு அதற்கு தேவையில்லை என்று நினைத்தேன். பின்னர் அதை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் முட்டாள்தனமாக இருப்பது என்று உணர்ந்தேன். ஏனெனில் அது என்னை மட்டுமல்லாமல் பில்லுக்கும் ஓய்வு தருகிறது. அது பில்லுக்கு என்னிட்ட இருந்து ஓய்வு தருகிறது. இது மிகவும் நல்லது என்று நான் கண்டேன். ஏனெனில் நாங்கள் மீண்டும் ஒன்றாக வந்தபோது நாங்கள் புதிதாக தொடங்குகிறோம். ஜோ பக்கவாதம் அடைந்ததை சமாளித்தோம். நாங்கள் சில ஆதரவு குழுக்களில் சேர்ந்தோம். மாதத்திற்கு ஒரு முறை செல்வோம். அங்கு நாங்கள் உட்கார்ந்து பேசலாம் மற்றும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பிரச்சனைகளை ஒப்பிடலாம். மற்றவர்களின் பிரச்சனைகளை கேட்டு, ஆம், அவர்கள் எங்களுக்கே பிரச்சனைகள் உள்ளன அல்லது எங்களுக்கு அவர்கள் பிரச்சனைகள் உள்ளன என்பதை உணரலாம். மற்றொரு குழுவிற்கு நாம் செல்வோம். அது ஒரு சமூக காலை. நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசலாம், மற்ற பக்கவாதம் அடைந்தவர்களுடன் பேசலாம், அவர்களுக்கு உதவலாம் மற்றும் அவர்களின் பராமரிப்பாளர்கள் அவர்களுக்கு எப்படி உதவுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். பக்கவாதம் அடைந்தவரின் துணைக்கு நான் தரக்கூடிய சிறந்த ஆலோசனை, அவர்கள் செய்ய முடியாததை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்யக்கூடியதை செய்யாதீர்கள். அவர்களின் உடற்பயிற்சியின் ஒரு பகுதியாக தொடர அனுமதிக்கவும், அவர்கள் செய்யக்கூடியதை செய்ய அனுமதிக்கவும். நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி உங்களுக்கே என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் இல்லையெனில் நீங்கள் அவர்களுக்கே சமமாக இருப்பீர்கள். வீட்டில் உள்ள விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குகள் குறித்து ஆரம்ப நாட்களில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எப்போதும் அவருக்கு உதவ முயற்சித்தனர் என்பதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் ஒரு விரலை மட்டும் நகர்த்தினால் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்பார்கள். நான் சில நேரங்களில் மேற்கு திசையின் தீய மந்திரவாதியாக உணர்ந்தேன். ஏனெனில் நான் இல்லை என்று சொல்வேன். அவர் அதை செய்ய முடியும், அவரை செய்ய விடுங்கள். அவரது பேச்சுக்கு அந்த அளவுக்கு உதவாதீர்கள். அவருக்காக வார்த்தைகளை வைக்காதீர்கள். அவர் தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தையின் முதல் எழுத்தை அவருக்கு கொடுங்கள். ஏனெனில் பல நேரங்களில் அவர் முதல் எழுத்தை கேட்டால் அது வேலை செய்கிறது, அது சிறந்தது. அவரது சன்மையில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆரம்ப காலங்களில் உணர்ச்சிகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஆனால் எனக்கு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை நினைவூட்டுகிறது. மேலும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அதில் ஒன்று மிக எளிய விஷயங்களுக்கு அழுவது. இது பில் முன்பு இருந்த ஒரு அம்சமாக இல்லை. இவ்வளவும் மாறுபட்ட முறையில் மனம் வருந்துவது. நாங்கள் வற்றையற்ற நேரம் பல நேரங்களில் மனம் வருந்துகிறோம். ஆனால் இப்போது மீண்டும் எளிய விஷயங்களுக்கு திடீர்னு கோபம் கொள்வது. நான் பசிலுக்கு என்னால் முடிந்ததை செய்வேன்.
நீங்கள் எதிர்மறையாக செயல்படுகிறீர்கள், அது நோயின் ஒரு பகுதியாகும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளும் வரை. அவங்களான்ட்டு அதை தடுக்க முடியாது. அது வரைக்கும் மற்றொரு விஷயம் நான் நினைக்கும்போது சபிக்கிறாங்க. வழக்கமாக அப்படி செய்யாத ஒருத்தருக்கு அது நடக்கலாம் என்பதை அறிந்து ஆச்சரியமாக இருந்தது. அது நடந்து இப்போன்னு அவர் அதை செய்தால் நான் குறைத்து வைக்க அப்படி செய்யாதே என்று சொல்லுவதற்கு பதிலாக இப்போ நாங்கள் அதை பற்றி சிரிக்கிறோம். இப்போ அந்த எல்லா விஷயங்களையும் பற்றி நாங்கள் சிரிக்கிறோம், ஒருவருக்கொருவர் அணைத்து கொண்டு. அது வேறொரு சொல். நாங்கள் அதை ஒரு காலமாக கேள்விப்பட்டதில்லை.